வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் தேங்காய் உளுந்து கடலைப்பருப்பு இல்லாமல் ஒரு சூப்பரான அட்டகாசமான புதினா சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சட்னியை கெட்டியாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகும். ஒரு கை அளவுக்கு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்து தான் பண்ணுவோம். இந்த சட்னிக்கு இது தேவையில்லை. இது ஒரு டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி, நல்லா ஒரு 2-3 பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். வெறும் புதினா மட்டுமே சேர்த்து பண்ணலாம். நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த இலை சுருங்குற அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அதோட வாசனை எல்லாமே டேஸ்ட்டு எல்லாம் மாறிடும். அதனால் இலை சுருங்குற அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அமர்த்திடலாம். ஆறுனதுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா அரைச்சாச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்சியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. இப்போ எப்பயும் போல் கடுகு உளுந்து வரமிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான தேங்காய் இல்லாத புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.